வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டிலேயே பஞ்சதீப எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் அப்படியே வாங்காமல் நம்மளே 5 எண்ணெயும் ஒன்றா சேர்த்து நம்மளே ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வெறுமனி இந்த எண்ணெய்களை ஒன்று தனித்தனியாக கூட உபயோகிக்கலாம். ரெண்டாவது இழுப்பு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுவும் 100 ml அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லையோ மளிகை கடைகள்லையோ கிடைக்கும். நீங்கள் அப்படியே 100 ml பாட்டிலாக கிடைச்சா அப்படியே கூட வாங்கி பயன்படுத்துங்க. என்னோடது வேறு அளவுகள் இருக்கிறதுனால நான் ஒரு கிளாஸில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு 3 எண்ணெயும் ஊற்றியாச்சு. அடுத்ததாக விளக்கெண்ணெய் அல்லது ஆமணக்காயில்னு சொல்லுவாங்க. இது ஒரு 100 ml எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வேப்பெண்ணெயோட அந்த கசப்பான வாசனை பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க வேப்பெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் 100 ml தேங்காய் எண்ணெய் கூட உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக நெய் 100 ml சேர்த்துக்கலாம். நான் 5மே 100 ml 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் 200 ml எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யை லேசாக தீபத்துலேயோ அடுப்புலையோ காட்டிட்டு ஊற்றிக்கலாம், ஏன்னா கெட்டியாக இருக்குது. இந்த 5ஐயும் ஒன்றா சேர்த்தியாச்சு. இதை ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறுமனே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினா போதும். பாருங்கள், நான் நல்லா கலக்கி காட்டுறேன். இது ரொம்ப நல்ல வாசனை வரும். நமக்கு ரெகுலராகவே பயன்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கார்த்திகை தீப திருநாள் அல்லது ஒரே ஒரு விளக்கு குத்து விளக்கு மட்டும் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு மட்டுமாவது இந்த 5 தீப எண்ணெயும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த பஞ்சதீப எண்ணெயில் விளக்கு ஏற்றுறதுனால ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், இந்த மாதிரி எல்லா செல்வங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கேற்றுறதுனால ரொம்ப நேரம் அணையாமல் எரியும். ஏன்னா விளக்கெண்ணெய் இருக்கிறதுனால அதில் திக்னஸ் ரொம்ப அதிகம். அதனால் அப்புறம் இழுப்பு எண்ணெய் நெய்யெல்லாம் சேரும்போது ரொம்ப நல்ல நறுமணம் இருக்கும். வீடு ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான வாசனை இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்தினாலும் அதில் ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளே இப்படி பயன்படுத்துறதுனால நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். சுத்தமான எண்ணெய் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வாசனை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.